இப்பொழுது தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி பேசப் போகிறேன். மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியை சிறப்பிக்கிறார். பழமையான மொழி, பண்பட்ட மொழி நம் தமிழ் மொழியாகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி என்ற வரிகளிலிருந்து தமிழ் மொழியின் தொன்மை புலப்படுகிறது. உலகின் முதல் மொழி என்று தமிழ் மொழி போற்றுகின்றது. தமிழில் இருந்த தான் திராவிட மொழிகள் தோன்றின என அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய பழமையானதாகவும் இருக்க வேண்டும். இந்தியாவில் செம்மொழி என அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்தான். தமிழ் இலக்கிய இலக்கண சிறப்புடைய மொழி, உலகமே போற்றுகின்ற திருக்குறள் பல மொழி பெயர்க்கப்பட்ட பெருமையுடையது. சொல்லில் உயர்வு, தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திட பாப்பா என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். அமிழ்தத்தை கண்டால் அதிலிருந்து கிடைக்கும் அரிய சொல்லே தமிழ் என்று போற்றுகின்றார் நாமக்கல் கவிஞர். இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்த செந்தமிழாய் வலம் வரும் ஒரே மொழி தமிழ் மொழியாகும். கம்பர், ஔவையார், திருவள்ளுவர், பாரதியார் போன்ற புலவர்களும் அரசர்களும் வளர்க்கப்பட்ட மொழி தமிழ் மொழியாகும். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளில் தமிழின் சிறப்பு புலப்படுகிறது. எங்கிருந்தோ வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவன் என அடையாளப்படுத்தி கொண்ட ஜி.யு. வீரமாமுனிவர் ஆகியோர் இங்கு தமிழ் மணம் பரப்பினார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது, தமிழ் எங்கும் சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போன்ற தமிழ் என்றும் மங்காது, அதன் பெருமைகள் என்றும் குன்றாது. இப்பொழுது நான் தமிழ் மொழியை பற்றி சில கவிதைகளையும் கூற விரும்புகிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறினார் பாரதியார். தமிழுக்காக தலை வணங்கும் என் சிரம், தமிழ் வரை என் உடல் ஆகட்டும் உரம். உயிர் நாவில் உருவான மொழி, அதுவே நம் செம்மொழியாம் தமிழ் மொழி. உலக மொழிகளின் தாயாம், உச்சங்கம் வளர்த்த மொழியாம், தேனினும் இனிமை மொழியாம், எம் தெவிட்டாத செந்தமிழ் மொழி. உயிருடன் கலந்த தாய்மொழியே, பல வரலாற்று கண்டவள் நீ. இலக்கணத்திற்கும் தொல்காப்பியத்திற்கும் சங்க இலக்கியத்திற்கும் கொடுத்தவள் நீ. தமிழ் மொழி நம் தாய்மொழி எனும் பெருமை அளவிட இயலாதது. தமிழ் மொழியை பற்றி நான் பேச வந்துள்ளதற்கு மிக்க நன்றி.